எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை மிதித்து 2 காயமடைந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. யானை பாகன் ஒருவரும் யானைக்கு பழம் கொடுத்து வந்த பக்தர் ஒருவரையும் கோவில் யானை மிதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. யானையால் மிதிக்கப்பட்ட இருவரும் மூச்சு பேச்சின்றி இருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூர் கோவிலில் மிகவும் பிரசித்தமான அந்த க்ஷேத்திரத்தில் அந்த யானை தெய்வானையும் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு யானையாகவே இருக்கிறது. கோவில் யானையான தெய்வானை மீது அங்குள்ள பக்தர்கள் ஒரு அபரிமிதமான அன்பையும் செலுத்தி வந்த சூழலில் இன்று இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக பக்தர்களுடன் அன்பாக இருந்த கோவில் யானை தெய்வானை இன்று கோவில் யானை பாகனையும் பக்தர் ஒருவரையும் தாக்கியிருப்பது, மிதித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.